விஜய் வர்றாருல்ல, அவரை பாக்கிறதுக்கு வந்துக்கிறோம். பிரச்சாரத்துக்காக வந்துக்கிறாருல்ல, அதை பாக்கிறதுக்காக வந்துக்கிறோம். பாண்டிச்சேரியில எங்கேயுமே மாசு தாங்க அவருக்கு. பாண்டிச்சேரின்னு தனியா கிடையாது, எல்லா இடத்துலயுமே மாசு தான். உலகம் பூரா மாசான ஒரு ஆளுதான். வேற வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இருக்கு. கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காரு. பாண்டிச்சேரியில எப்படி ரீச் ஆகுமா? எந்த கட்சி பேரு தான் முக்கியம் இல்லைங்க. விஜய்ன்ற அந்த முகம், அந்த அவருக்கு தானங்க மதிப்பு. கட்சி பேர் எது வேணாலும் இருக்கலாமே. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடுன்றதுனால சொல்றீங்களா? தமிழகன் வர்றதுனால சொல்றீங்க, அதெல்லாம் அவருக்கு தாங்க மதிப்பு. பேர்லயே தமிழ் தான் இருக்கு, தமிழ்நாட்டுல அதுக்காக பாண்டிச்சேரி வெற்றி கழகம் வைக்க முடியுங்களா? வைக்க முடியாது இல்ல. தமிழக வெற்றி கழகம் வச்சாலும் அவருக்கு மவுசு இங்க இருக்கத்தான் செய்யுது. அவர் தமிழ்நாட்டுல ஆவாருங்க சிஎம். இங்க வந்து அவர் தலைமையில யாரு இருந்தாலும் அவர் ஏங்க அவரு சொகுசான அந்த வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்காக இறங்குறதே பெரிய காரணம் தாங்க. அதை விட என்ன வேணும்? நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. மத்தவங்க அரசியல்ல வந்து நடிக்கிறாங்க, அது ஒரு காரணம் போதாதா அவருக்கு அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு? கூட்டணி வராங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி யார் வேணாலும் வரலாங்க, அதெல்லாம் அதை பத்தி நம்ம அவரே இன்னும் அதை பத்தி முடிவு பண்ணல. அதை பத்தி நம்ம பேச முடியாது. யார் கூட்டணியா இருந்தாலும் அவர் தலைமையில் தான் வரும், அவர் தான் சிஎம்மா உட்காரணும். அதுதான் எங்களோட ஆசை. நாங்க விஜய் பார்க்க வந்திருக்கிறோம். எங்க அண்ணனை சும்மா தரமா இருக்குது. கண்டிப்பா வருவாரு. எங்க அண்ணன் விஜய் தான் வருவாரு. அவர் எல்லா நல்லதும் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை தான் எங்க அண்ணன் மேல. வருவார் கண்டிப்பா. எங்க அண்ணன் தான் வரும். என் ஓட்டு அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. கண்டிப்பா போடுவாங்க. விஜய் தான் வருவாரு கண்டிப்பா. பாண்டிச்சேரியில அவர் தான் வருவாரு, தமிழ்நாட்டுல அவர் தான் வருவாரு. கண்டிப்பா வருவாரு. பாருங்க, 2026 அவருக்கு தான்.